வணக்கம். நான் ரவிச்சந்திரன், ஃபினான்சியல் கன்சல்டன்ட். வெல்கம் பேக் டு வெல்தி மைண்ட் செட் யூடியூப் சேனல். நாங்க பர்சனல் ஃபினான்சிங் ஃபார் எ காமன் மேன் அப்படின்ற தலைப்புல தினமும் வெவ்வேறு டாபிக் பேசிட்டு இருக்கோம். இது முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம். இது மக்களுக்கு ஃபினான்ஸை பத்திய ஒரு பயத்தை போக்குறதுக்கும், மேலும் அவங்க இது சம்பந்தமா நிறைய புரிதல்களை ஏற்படுத்திக்கிறதுக்குமான ஒரு நிகழ்ச்சி. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஹலோ காமன் மேன், வெல்கம் டு வெல்தி மைண்ட் செட் யூடியூப் சேனல். நாம் பர்சனல் ஃபினான்சிங் ஃபார் எ காமன் மேன் என்ற தலைப்பில் தினமும் வெவ்வேறு டாபிக்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு சொத்துக்களை உருவாக்குங்கள், வருமானம் மட்டும் அல்ல அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்க போகிறோம். இன்று வாழ்வதற்கான வருமானம், ஆனால் சொத்துக்கள் என்றும் வாழ்வதற்கான ஆதாரம். என்ன சொல்ல வர்றேன்னா, வருமானம்ன்றது இன்னைக்கு வாழ்றதுக்கு தான், ஆனால் சொத்துக்கள்ன்றது என்னைக்குமே வாழ்றதுக்கு உண்டான ஆதாரம். நாம் பணத்தை பின்னாடி சுத்தக்கூடாது. பணத்தை நமக்காக ஓட வைக்கணும் தான் ஒவ்வொரு பொருளாதார மேதைகளும் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதையே நம்முடைய லட்சியமாகவும் நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்கா, நம்மளால பொருளாதார கஷ்டம் இல்லாமல் எந்த சூழ்நிலையிலையும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். வருமானம்னா என்ன? வருமானம் என்பது வேலை அல்லது தொழிலிருந்து சம்பாதிக்கிற பணம். அது நமக்கு மாதமோ இல்லை வருஷமோ இல்லை ஒரு வேலை முடிஞ்சால் ஒரு கூலியாவோ நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் நம்ம வருமானம்னு சொல்லி சொல்கிறோம். சொத்துனாக்கா நீங்கள் வேலை செய்யாமல் இருந்தாலும் உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தருவது தான் சொத்து. அதாவது மாதம் வாங்கிறது நம்ம சம்பளம். நம்மளுடைய டைமை விற்றுட்டு நாம் வருமானமாக வாங்குகிறோம், சம்பளமாக வாங்குகிறோம். இதே நம்ம ஒரு வீடு கட்டி விட்டுட்டோம்னாக்கா அதுக்கு நம்ம அதுக்கு மேலே எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அதில் வாடகைன்ற வகையில் நமக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கோம். இதை தான் பார்த்திங்கனாக்கா சொத்துக்கும் வருமானத்துக்கும் இருக்கிற வேறுபாடு. நம்ம என்னென்ன வகையான சொத்துக்கள் இருக்குன்றத பார்ப்போம். ரியல் எஸ்டேட் அசட்டு, அதாவது ஒரு லேண்டை வாங்கி குத்தகைக்கு விடுறது, இல்லை லேண்டை வாங்கி வாடகைக்கு விடுறது, இதெல்லாம் இருக்குது. இன்னொன்று கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸு, வீடு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் நீங்கள் வாடகைக்கு விடுறது கமர்ஷியல் பர்பஸுக்கு. இதே வீட்டை நீங்கள் ஹவுஸ் ஹோல்டு பர்பஸுக்கு வாடகை விட்டிங்கனாக்கா அது நான் கமர்ஷியலில் வந்துடும். நிதி சொத்துக்கள், அதாவது இப்போ சொத்துன்றது நீங்கள் ஒரு ஃபிசிக்கலாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் விசிபிளாக இருக்கிறதும் பார்த்திங்கன்னா சொத்து தான். உதாரணத்துக்கு பங்குகள், மியூச்சுவல் ஃபண்டுகள், அப்புறம் பாண்டு, இதெல்லாம் நம்ம ஃபினான்சியல் அசட்ஸு. அடுத்தது அறிவு சார்ந்த சொத்துக்கள், நம்மளுடைய ஸ்கில்லு, நம்மகிட்ட இருக்கிற பெட்டன்ட்டு, நம்ம படித்த புத்தகங்கள், அதுக்குண்டான காப்புரிமைகள், இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இது ஒரு வகையான அசட்டு. ஸோ நம்ம இது வரைக்கும் நிலம் இல்லை தங்கத்தை தான் உண்மையான சொத்துக்கள் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அதெல்லாம் விட பெரிய சொத்துக்கள் பார்த்திங்கனாக்கா மற்றவை தான். அதாவது பங்கு, மியூச்சுவல் ஃபண்டு, மேலும் நம்மகிட்ட இருக்கிற திறமைகள், இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய சொத்து. ஏன்னா இதை வச்சு நம்ம எவ்வளோ மட்டும் நிலத்தையும் தங்கத்தையும் நம்மளால் வாங்க முடியும். இன்கம் விசஸ் அசட்டு, இதோட மைண்ட் செட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இன்கம் விசஸ் அசட் மைண்ட் செட்டு. செலவு செய்து சிறிது சேமிக்கிறாரு, இது இன்கம் மைண்ட் செட்டு. அசட் மைண்ட் செட்டுன்றவர் பார்த்தீங்கன்னாக்கா முதலீடு செய்து அதை வளர்க்க பார்க்குறது தான் அசட்டோட மைண்ட் செட்டு. ஜாப் டிபெண்ட்டு, அதாவது வருமானத்தை மட்டும் யோசிக்கிறவர் ஜாப் டிபெண்ட்டாக இருப்பார். ஆனால் ஃபினான்சியல் ஃப்ரீடம் வேணுன்றவர் அசட் மேலே தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவார். ஏன்னா அவர் வேலை செய்யாத இருக்கிறப்பையும் அது அவருக்கு வருமானத்தை கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு தெளிவான புரிதல் இதில் எப்படி வரலான்னா, மாத சம்பளம் வாங்குறவர் அவர் அந்த சம்பளத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்றது மட்டும் தான் அவருடைய மைண்ட் செட் இருக்கும். ஆனால் ஃபினான்சியல் ஃப்ரீடம் நோக்கி போகிறவர் பார்த்திங்கனாக்கா அசட்ஸில் முதலீடு செஞ்சு நம்ம வேலை செய்யாமல் எப்படி வருமானத்தை ஈட்டலாம், நமக்கு பிடிச்ச வேலைக்கு போகலாம், இல்லை பிடிச்ச வேலையை நம்மளுடைய பேஷனை அதை செய்யலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோடு தான் அவர் இருப்பார். ஸோ நம்ம அதாவது இன்கம் விசஸ் அசட் மைண்ட் செட்டுன்றதோட டிஃப்ரென்ஸ் என்னன்றது இப்போ நீங்கள் புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்கம், அதாவது வருமானம் மட்டும் போதாது,
நீங்கள் உங்களுக்கு ஒரே ஒரு வருமானம் இருந்தீங்கன்னாக்கா நாளைக்கு அந்த வருமானம் கட்டாச்சுனாக்கா உங்களுடைய செலவுகள் மற்றும் ரெகுலர் கமிட்மெண்ட்லாம் உங்களால் வந்து மீட் பண்ண முடியாது. மேலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதும் கஷ்டம். ஒவ்வொரு வேலை செய்கிறவங்களுக்கும் இதை நான் ரெகுலராக சொல்கிறது தான். ஒரு வேலை செய்கிறவரோட வாழ்க்கை 30லேருந்து 40 வருடம் தான் வேலை செய்ய முடியும். அதாவது 420 480 மாதம் வரைக்கும் தான். அதுக்குள்ளார எத்தனை தடவை வேலை போகுது இல்லை நாம் வேலை மாறுறோன்றது நமக்கு தெரியாது. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக ஒரு அசட்டில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃபினான்ஷியல் அசட்டோ இல்லை வந்து ரியல் எஸ்டேட் அசட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மோடில் ரெகுலர் இன்கம் வர்ற மாதிரி ஃபிக்ஸட் இன்கம் வர்ற மாதிரி அசட்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா நீங்கள் உங்களுடைய வேலையை மட்டும் நம்பி இருக்க மாட்டீங்க. அதனால் நீங்கள் ஒரே ஒரு இன்கம்மை நம்பிட்டு எப்பயும் இருக்காதீங்க. அசட்ஸில் நீங்கள் முதலீடு பண்ணால் தான் உங்களுக்கு நிரந்தர வருமானம் ரெகுலர் வருமானம் வரும். பவர் ஆஃப் அசட்ஸு, அதாவது ஒரு சொத்துக்களின் சக்தின்னு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அசட்டு வந்து உங்களுக்கு பேசிவ் இன்கம்மை வந்து ஜென்ரேட் பண்ணும். பணம் வந்து உங்களுக்காக வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதுதான் வந்து பேசிவ் இன்கம்மோட பவர். நீங்கள் பேசிவ் இன்கம் எத்தனை முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 3-4 வகையில் வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும். வாரன் பஃபெட் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 7 வகையான வருமானங்கள் வந்தால் தான் அவர் வந்து ஒரு ரிச் மேன்ன்ற ஒரு ஸ்டேட்டஸை வந்து அடைய முடியும்னு அவர் சொல்கிறாரு. நாம் ஒரே ஒரு சம்பளத்தை நம்பிட்டு இருந்தோம்னா எவ்வளோ பெரிய சம்பளக்காரராக இருந்தாலும் அவர் கடைசி வரைக்கும் ஒரு வேலை செய்கிறவராக தான் இருப்பார். ஒரு பணக்காரராக அவர் மாறணும்னா சொத்துக்கள்லேயும் அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணி மல்டிபிள் ஆக்கிற வழிகள்லேயும் அவர் இன்வெஸ்ட் பண்ணார்னா தான் அவர் பணக்காரராக முடியும். அடுத்தது ஸ்டெப் 2 பில்ட் அசட்டு, சொத்துக்களை வந்து உருவாக்கும் படிகள். செலவுகளை வந்து கண்காணிங்க. அதாவது உங்களுடைய பட்ஜெட்டு போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணுங்கள், அதை ட்ராக் பண்ணுங்கள். எது அனாவசியமான செலவோ அதையெல்லாம் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். அப்போ உங்களுடைய சேவிங்ஸ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் சம்பாதிச்சதுக்கப்புறம் செலவு பண்ணது போக மீதி இருக்கிறத சேமிக்காதீங்க. முதல்ல சேமிச்சுட்டு மீதி இருக்கிறத வந்து செலவு பண்ண பழகுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய செல்வத்தை உருவாக்குறதுக்கு முதல் ஸ்டெப்பாக இருக்கும். தொடர்ந்து முதலீடு செய்யுங்கள். நீங்கள் வந்து டைவர்சிஃபை பண்ணுங்கள். அதே மாதிரி பேட் லோன்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் கடன் வாங்கலாம், 8% நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்கன்னா 10% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியது தான் குறைஞ்சபட்சம். அட்லீஸ்ட்டு 2% டெல்டா இருந்தால் தான் உங்களால் அந்த கடனை திருப்தியாக கட்டி முடிக்க முடியும். இல்லாட்டினா அந்த கடன் நீங்கள் வாங்காதீங்க. இந்த சொத்து உருவாக்கன்றது எப்படி பண்ணுன்னா, இந்த வாடகை கொடுக்குற மாதிரி வீடுகள் வந்து வாங்குறது, இது வந்து பார்த்திங்கனாக்கா பழைய காலத்தோட மெத்தடு. இப்போ வந்து நீங்கள் வீட்டை வாடகை வாங்கி நீங்கள் வாடகைக்கு விட்டிங்கனாக்கா உங்களால் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு பேர்டனை கூட வந்து மீட் பண்ண முடியாது. அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு மற்றும் இடிஎஃப்பில் வந்து முதலீடு பண்ணலாம். பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி ஒரு 4, 5, 6, 8% வரைக்கும் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இதுதான் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் வந்து உங்களை காப்பாற்றும். டிஜிட்டல் சொத்துக்களை வந்து உருவாக்குங்க. இந்த யூடியூப்பு மற்ற ஆப்புகளெல்லாம் வேலை செய்கிறது, சாஃப்ட் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கங்க. இது வந்து உங்களுக்கு புதிய அசட் உருவாக்குறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். இதில் நம்ம டேக்அவே வந்து பார்த்திங்கன்னா, டோன்ட் ஜஸ்ட் ஏர்ன் டு லீவ், பில்ட் அசட் டு லீவ் ஃப்ரீலி. அதாவது வாழ்வதற்காக மட்டும் சம்பாதிக்காதீங்க, சுதந்திரமாக வாழ சொத்துக்களை வந்து உருவாக்குங்க. இதுதான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸு. இதை இன்னொரு கோட் மூலிமா சொல்கிறோம். நீங்கள் தூங்கும் போதும் பணம் வருமானம் ஈட்டும் வழியே காணவில்லைனாக்கா நீங்கள் வாழ்நாள் முழுவதும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கணும். இதுதான் வாரன் பஃபெட்டு மற்றும் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் இந்த கோட்டை தான் நமக்கு மேற்கோள் காட்டுறாங்க. இதை கண்டிப்பாக நம்ம வந்து மனசில் வந்து வச்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க. நாங்கள் காமன் மேன் கேபிட்டல் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று தொடங்கியிருக்கோம். இது எதுக்குன்னா, நம்மளை மாதிரி பொதுமக்களுக்கு இன்சூரன்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு மற்றும் லோன் இதெல்லாம் 1 பாயிண்ட் சொல்யூஷனாக கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் இதை ஆரம்பிச்சிருக்கோம். இதை பற்றிய தேவை இருக்கிறவங்க எங்களுடைய நம்பர் இங்கே ஸ்க்ரால் ஆகிறதுல கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.